எப்படி சம்பளம் போடுவோம்னா, ஒரு மனிதன் வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன், அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். மேலுக்கு ஒரு சோப் போடணும், பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும். என்னடா 20,000 கொடுத்தா என்னடா பண்ணுவான், வேண்டாம் பாவம் 40,000 கொடுவாங்க அப்படிமே. இப்படிதான் நான் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு சம்பளமே போட தெரியாது. இந்த BMW எங்க இயக்குனர் பாராஜாவை கொடுத்து அனுப்பிட்டேன். 6 மாசமா அவர்கிட்ட தான் இருக்குது. 6 மாசம் சம்பளம் டிரைவருக்கு என் ஆபீஸ்ல இருந்து போட்டுருக்காங்க. எங்க ஐயா போன் பண்றாரு, டே தமிழ் என்னால முடியலடா, என்னன்னு நீ டிரைவருக்கு 30,000 போற, நான் இருக்கிற டிரைவருக்கு 5,000 தான் கொடுக்குறேன், பிரச்சனையாவது அந்த காரை தூக்கிட்டு போயிரு. பிரச்சனை பாருங்க, கார் கொடுத்தோன்னு கஷ்டம் கிடையாது, சம்பளம் கொடுக்கணும் கஷ்டம் கிடையாது. அவருக்கு பிரச்சனை என்னன்னா, மீதி அவர் பையன் பொண்ணுங்க ஓட்டுற கார் டிரைவர்களுக்கெல்லாம் 5,000 தான் சம்பளமா, என் கார் டிரைவருக்கு 30,000. நான் எப்படி சம்பளம் போடுவேன்னா, ஒரு மனிதன் வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன், அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். அவனுக்கு ஒரு வீட்டு வாடகை இருக்கும், ஒரு கரண்ட் பில் இருக்கும், அவன் பயணிக்கணும், ஒரு உச்சியில் எண்ணெய் வைக்கணும், மேலுக்கு ஒரு சோப்பு போடணும், பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும். என்னடா 20,000 கொடுத்தா என்னடா பண்ணுவான், வேண்டாம் பாவம் 40,000 கொடுவாங்க அப்படிமே. இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு சம்பளமே போட தெரியாது. அப்படிதான் என் தொழிலாளி என்னை விட்டு போகாமல் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஏடா அவனை இவ்வளோ திட்டி விட்டு ஏசி விட்டேன், நீங்கள் டூட்டியில் இருக்கிறாடான்னு அவன் சொல்லுவான். அண்ணன் தானே பேசுறீங்க, எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, இதில் என்ன இருக்குதுமா. இந்த யதார்த்தத்தை பாருங்களேன். அதனால தான் எனக்கு தொழிலாளி பஞ்சமே இருக்காது என் நிர்வாகத்துக்கு. எங்கள் அண்ணனும் அப்படி தான். நாங்களாம் சாப்பிட்றத கூட அப்படி, நான் கஷ்டப்படும் போது அதெல்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் தமிழர்கள் இந்த துறையில் கிடையாது. ஹோட்டல்னு கேட்டால் பிருந்தாவனம், வசந்தம், அப்படி இப்படின்னு எல்லாம் பவன் கவன், இந்த கர்நாடகா எல்லாம் நம்ம நாடு தான். தமிழர்கள் அண்ணன் அந்த மாதிரி அடையாள பவன், சரவண பவன், முனியாண்டி விலாசு, பொன்னுச்சாமி இப்பெல்லாம் தமிழர்கள் காலன்றோம். நல்ல உணவை கொடுத்து வாழ்ந்தோம். இந்த மாதிரி இந்த சம்பளம் போடுற விஷயம் கூட எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை எல்லாமே யதார்த்தம் தான். நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கும் 10 பேர் உதவின்னு வாசலில் நிற்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முடிஞ்சதை கொடுப்பேன். கொடுக்குறேன்ட்ட ஒன்று தான் சொல்லுவேன், கொஞ்சம் ஏதாவது குறையா பிரியாணியில். ஆமாம் குறைதாங்க, என்னன்னு கறி கம்மியாக இருக்குதுமாங்க. அந்த மாதிரி ஏதோ குறையான்னு கேட்டால், ஆமாம் ஒரு 50,000 எதிர்பார்த்தா அண்ணன் 25,000 தான் கொடுத்தாரு. இப்படி தான் இருக்குது என் வாழ்க்கை. எந்த இடத்துலையும் நம்ம தோன்று நம்ம மனிதர்கள் பிறந்தது, நம்ம ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம். நீங்கள் என்ன ஜெயிக்கலாம் நினைக்காதீங்க. தாயின் கரவரையில் ஒரு உயிராக, ஒரு பிள்ளையாக, ஒரு மனிதனாக நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. மனிதனாக பிறந்திருக்கிறோம், அதே முதல் வெற்றி. ஒரு கண்கள் இல்லாதவன்ட்ட போய் கேட்டு பாருங்கள், 1000 கோடி எதுக்கு சமம். வண்ணங்கள் தெரியாமல், நாக்குக்கு சுவை இல்லைன்னா அந்த நாக்கு இருக்க சுவை தெரியாமல் சாப்பிட்டு என்னத்துக்கு ஆக போகுது. இதெல்லாம் வெற்றி இல்லையா? நல்ல நாக்கு, நல்ல கண்கள், உங்கள் கூட உற்சாகமாக உரையாடுறது, பார்க்குற, இது ஒரு வெற்றி தான். வேறெல்லாம் நம்ம வாழ்க்கையோட சுகபோகங்களுக்கு. இன்னும் நீங்கள் வெற்றி எங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க? உங்கள் ஆரோக்கியத்தில். மனிதனாக பிறந்திருக்கிறதுல 2 கால் இல்லைன்னா என்னங்க செய்ய முடியும்? ஒரு கை கொஞ்சம் வலிக்கிட்டுமே, இது அப்படி இப்படி ஆகிட்டுமே, அதையே தான் பார்த்துட்ருப்போம். ஐயோ இப்படியாச்சே இப்படியாச்சே இப்படியாச்சேன்னு. அப்போ இந்த பணம் எங்கே ஞாபகத்துக்கு வரப்போகுது? இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கு பணம் நம்ம பணம் கட்டணும்? நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய பணம்.